தேவச்சனமே, நாம் தொடர்ந்து வஸ்திரம் என்ற தலைப்புல செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு 6வது வார்த்தையாக நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு எதை நம்ம பேஸ் பண்ணி பார்க்கிறோம் என்று சொன்னால், புதிதாய் பார்க்கிறவர்களுக்கு புரியாது அல்லவா? அதனால நான் என்ன சொன்னேன்னா, மத்தேயு 22ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வரை நீங்கள் வாசித்தால் அது ஒரு ஊமை. ஆண்டவர் நமக்காக கொடுக்கப்பட்ட ஒரு ஊமை. அந்த ஊமையில அநேக அர்த்தங்கள் அடங்கி இருக்குது. எப்பயுமே நம்ம ஊமை பகுதியை வாசிக்கும் பொழுது பல முறை ஜபத்தோடு வாசிக்கும் போது நமக்கு அது புரியும். அதே போல இந்த இடத்துல நம்ம வாசிக்கும் போது ஒரு தேவகுமாரன் கல்யாணத்துக்கு நம்மளை அழைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அழகான ஒரு ஊமையை நம்ம அந்த இடத்துல பார்க்க முடியும். 12ல பார்க்கும் பொழுது, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். ராஜா எல்லாரும் கல்யாண வஸ்திரத்துல வந்திருக்காங்களா, எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்காக இறங்கி வராரு. எல்லாரையும் பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது ஒரு மனுஷன் கல்யாண வஸ்திரம் தரிக்காம இருக்கிறான். அவனை என்ன பண்றாங்கன்னு பாருங்க. அதுக்கு அடுத்ததுல, அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரனை நோக்கி, இவனை கையும் காலுமாய் கட்டி கொண்டு போய் அழுகியும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றார். பிரியமான தேவச்சனமே, கடைசி நேரத்துல நமக்கு முடிஞ்சிருச்சு, நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போயிட்டோம் அப்படிலாம் முடியவே முடியாதுங்களாம். கடைசி நேரத்துல கூட அவர் சொன்ன போல இந்த வேதத்தின் படி நம்ம இல்லைன்னு சொன்னா அங்கிருந்து தூக்கி போட முடியுமா? ஆனா பாதாளத்துல தான் யாருமே பரலோகத்துக்கு வர முடியாது. தவிர பரலோகத்துல இருந்து பாதாளத்துக்கு வர முடியும்ன்றத இந்த வசனம் ஒரு அடையாளமாக இருக்கிறது. கல்யாண வஸ்திரம் தரிக்காம ஒரு மனுஷன் அங்க பார்த்த உடனே ராஜா சொல்றாரு, தூக்கிட்டு போய் இவனை போடுப்பா, புறம்பான இருளில போடுப்பா, அழுவியும் பற்கடிப்பு இருக்கிற இடத்துல போடுப்பான்னு சொல்றாரு. அதனால இந்த இடத்துல சொல்லப்பட்ட வஸ்திரங்கள் இருக்கு. அது 8 வஸ்திரங்களை குறித்து நமக்கு ஊமைகளை அந்தந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு. ஆவியானோட துணையோட நம்ம பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாரமும் இது 6வது வாரமா இருக்கிற அப்படின்னா 6வது வஸ்திரத்தை நம்ம பார்க்க போகிறோம். 6வது வஸ்திரம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது பொற்சரிகைன்ற வஸ்திரம் இருக்கு. அது 6 வஸ்திரத்துல நம்ம பார்க்கலாம். ஒரு மறந்து போயிட்டு இருப்பீங்க, நான் அதை திருப்பி உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் சால்வை, பரிசுத்த ஆவியின் வஸ்திரம், துதியின் உடை, மெல்லிய வஸ்திரம், பொற்சரிகை. இந்த பொற்சரிகை பத்தி தான் நம்ம பார்க்க போகிறோம். மொத்தம் 8 வஸ்திரம் இருக்குது. அந்த 8 வஸ்திரத்துல நம்ம இப்ப 6வது வஸ்திரத்தை பார்க்க போகிறோம். என் பிரியமான தேவச்சனமே, வாசிப்போம். சங்கீதம் 45ஆம் அதிகாரம் 13வது வார்த்தை, ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள், அவள் உடை பொற்சரிகையாயிருந்தது. ஆமீன். ஒவ்வொரு வஸ்திரத்துல ஒவ்வொரு வார்த்தைகள் அடங்கி இருக்கிறது. நம்ம வாழ்கிற பாத்தீங்களா, இந்த வாழ்க்கையிலேயே நம்ம தேவனிடத்துல கேட்டு ஒவ்வொரு வஸ்திரத்தையும் பெற்றுக்கொள்ளணும். ஏதோ பரலோகத்துக்கு போகும்போது கொடுக்கிற வஸ்திரங்கள் அல்ல. பிரியமான தேவச்சனமே, ஒவ்வொரு வஸ்திரத்தையும் ஒவ்வொரு வாரமாக நான் கொடுத்திருக்கேன். இதுக்கு முன்பாக 5 வாரங்கள் கொடுக்கப்பட்டது. அந்த 5 வாரங்களுடைய நீங்க போய் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா நம்முடைய வாழ்க்கை வாழ்கிற பாத்தீங்களா, இந்த வாழ்க்கையில நம்ம எப்படி தேவனுக்கு உகந்த பிள்ளைகளா வாழ்ந்து காட்டுகிறோம் என்பதை பார்க்க முடியும். இதுல இது என்ன பேஸ் பண்ண வருதுன்னு சொல்லி பார்க்கும்போது விசுவாசம் அதை குறிக்கிறது. இந்த பொற்சரிகை எதை குறிக்கிறது சொல்லி பார்க்கும்போது விசுவாசத்தை குறிக்கிறது. அழகா எழுதப்பட்ட வார்த்தை பாருங்க, ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள், அவள் உடை பொற்சரிகையா இருந்தது. நம்ம உடை எப்படி இருக்குன்னா பொற்சரிகையா இருக்குதா. தங்கத்தினால ஆடை போட்டுக்கிறது இதை குறிக்காது, விசுவாசத்தை குறிக்கும். தொடர்ந்து நம்ம பார்த்தோம்னா புரிந்து கொள்ளும். அடுத்ததாக நம்ம வாசிப்போம். நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலை தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைகிறோம். ஹல்லேலூயா. இந்த பூமியில நம்ம வாழும் பொழுது எப்படி இருக்குன்னு சொன்னா, நாம் எல்லோரும் திறந்த முகமா, எப்ப நம்ம தேவனை திறந்த முகமா பார்க்கணும், ஜபத்துல ஜபம் பண்றோம் பாத்தீங்களா, அப்ப போய் நம்ம அவருடைய திறந்த முகம், அவருடைய பேஸ் நம்ம நேர பார்க்க முடியும். ஆனா பேஸ் பார்க்க முடியாது. அவருடைய மகிமையும் அவருடைய பிரசன்ஸ, அவருடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நம்மளால பார்க்க முடியும். கண்ணாடியில காண்கிறத போல நம்ம கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலை தானே மகிமையின் மேல் மகிமை பெற்றுக் கொள்ளுகிறோம். நம்ம போகும் பொழுது நம்ம மேல ஒரு மகிமை வீசும், வரும்பொழுது ஒரு மகிமை வீசும். இவர்கள் கிறிஸ்து சாயல், நம்முடைய தேவனுடைய சாயல் நம்மள தரிக்கப்பட்டிருக்கும். பிரியமான தேவச்சன், அதை பார்த்தாலே சொல்லுங்க, இவங்கெல்லாம் கிறிஸ்டின் போல அப்படின்னு சொல்லி நம்ம பேசிப்பாங்க. நம்மளை பார்க்கும் போதே மற்றவர்கள் பேசிக்கொள்ளுவார்கள். கிறிஸ்துவின் சாயல் தரிக்கப்படணும் அப்படின்னு தான் இந்த விசுவாசத்துல நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தரால் அந்த
சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைகிறோம். மறுரூபம் அடைய போகிற ஒரு காலம் வருது. ஆனா இப்ப நம்ம சாதாரண மனுஷன் முன்பு நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இருந்த பேரும் இப்ப நமக்கு கிடைக்கிற பேரும் டிஃபரெண்டா இருக்கும். அன்னைக்கு சொல்லுவாங்க, நம்ம பேரை குறிச்சு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு என்ன திரும்ப சொல்லுவாங்க, இவர்கள் கிறிஸ்துவர் என்று சொல்லுவாங்க. இப்பெல்லாம் கிறிஸ்டின் பாயவங்க ரொம்ப மாறிட்டாங்கப்பா, இவங்க கிறிஸ்து வழியில அடிச்சுடையில போய் கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. பிரியமான தேவச்சனமே, அன்னைக்கு சண்டைக்காரி, கோபக்காரி, இந்த பொம்பளையா, இந்த ஆம்பளையா, பஜாரி, சண்டைக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வந்த பின்னாடி நமக்கு கிடைக்கிற பேர் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறார் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கை தான் நமக்கு வேணும். இந்த வாழ்க்கை நம்ம வாழும் பொழுதுதான் பொற்சரிகை என்ற உடை நமக்கு கொடுக்கப்படியும். ஹல்லேலூயா. அதே போல நம்ம அதிலே வேறொரு வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியர் 3:21 வார்த்தையை வாசிக்கிறேன். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையான செயலின் படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். நம்முடைய அற்பமான சரீரம். பிரியமான தேவச்சனம், இப்ப நம்ம புரிஞ்சிருப்போம் இல்லைங்களா? நம்ம முன்பு வாழ்ந்த வாழ்க்கை, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு நம்ம வாழ்ந்தோம். நம்முடைய பெயர் என்ன பெயரோ அது அந்த சரீரத்தோட அப்படியே வாழ்ந்திருப்போம். நமக்கு ஒரு பெயர் கொடுத்திருப்பாங்க ஜனங்க இந்த பூமியில வாழும் பொழுது. நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக, ஒன்றுமே உதவாத இந்த சரீரத்துல நம்முடைய பரிசுத்த ஆவியாளர் நமக்கு தரார். அந்த பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் நமக்குள்ள வர வர நம்மளை முழுவதுமாய் மாற்றிக்கொள்ளுவோம். அல்லேலூயா. நம்முடைய சுபாவங்கள், நம்முடைய கனிகள், நம்முடைய கிரியைகள், நம்முடைய வெளிப்பாடுகள், நம்முடைய நடை, உடை, பேச்சு எல்லாமே டோட்டலா மாறும். பிரியமான தேவச்சனமே, அதுதான் இது அற்பமான சரீரம். ஒரு காலத்துல இந்த சரீரம் ஒரு அற்பமான சரீரமா இருந்தது. இந்த அற்பமான சரீரத்துல விலையுயர்ந்த பொக்கிஷம் என்ற பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்குள்ள வந்தபடினால நம்முடைய சரீரம் எப்படி மாறுதுன்னா மகிமையான சரீரமாய் மாறுதுன்னா அதுக்கு ஒப்பாக நம்முடைய சரீரம் மாறுது என்று சொல்லி இந்த இடத்துல எழுதப்பட்டு இருக்கிற பிரியமான தேவச்சனமே, நம்ம மாறி இருக்கோமா? நம்மளுக்கு பழைய பேரே இன்னும் நம்மளுக்கு ஜனங்க வைத்திருக்கிறாங்களா? யோசித்து பாருங்கள். இது வேற யாரையும் சொல்ல முடியாது, நான் சொல்ல முடியாது. ஆனா வசனத்தோடு உங்களை நீங்களே ஒப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு பழைய பேரையே சொல்லி கூப்பிடுறாங்களா? இல்ல உங்களை கிறிஸ்துவராக மாறின பின்பு, ரட்சிக்கப்பட்ட பின்பு, பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றுக்கொண்ட பின்பு நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று சொல்லி உங்களை நீங்களும் இல்ல உங்களுக்கு ஜனங்க கொடுக்கிற சாட்சியை வைத்து பாருங்கள். என் பிரியமான தேவச்சனமே, ஆண்டவர் இந்த இடத்துல அழகாய் சொல்லி இருக்கிறார். பிலிப்புக்கு எழுதுற பவுல் எழுதுகிறாரு, நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். ஒப்பாக அவரு நம்ம நேருக்கு நேர் பார்க்க போற அளவுக்கு நம்மளை அவர் ஒப்பாக மாற்றுகிறார். அந்த அற்பமான சரீரம், ஒன்றத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத சரீரம். பணக்காரங்க, ஏழைங்க, பணக்காரன் பார்த்தானா கூட நம்ம கிட்ட வசதி இல்லைன்னா கூட கொஞ்சம் நவுத்தி வச்சுட்டு போவோம், பேச கூட மாட்டாங்க. சில நேரத்துல பாத்தீங்கன்னா ஒதுக்கி வச்சுட்டு போவாங்க. அப்படியெல்லாம் பட்ட இந்த அற்பமான சரீரத்தை தேவன் மறுரூபப்படுத்துகிறார். அவருடைய சரீரத்துக்கு, மகிமையான சரீரத்துக்கு நம்முடைய சரீரத்தை ஒப்பாக மாற்றுகிறேன் என்று இந்த இடத்துல எழுதப்பட்டு இருக்கிறது. அப்ப நம்ம அந்த பொற்சரிகை கண்டிப்பா பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? அந்த பொற்சரிகை நமக்கு வேண்டும். பிரியமான தேவச்சனமே, ஏன்னா 8 வஸ்திரம் இருக்கு, இல்ல ஒரு வஸ்திரத்தை கூட நம்ம எழுந்து போக கூடாது. 8 வஸ்திரத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனால தான் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்லாம் நிறைய ஊமையான நிறைய சொற்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் ஊமையாக நிறைய இடத்துல பேசியிருப்பார். அதோடைய பொருள் என்ன, அது அங்க என்ன பேசப்பட்டு இருக்கிறது என்று நாம் தியானிக்கும் பொழுதுதான் நம்மால் புரிந்து கொள்ளவே முடியும். 1 பேதுரு 1:7 வார்த்தை, அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஹல்லேலூயா. பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும். அது போலத்தான் பிரியமான தேவச்சனமே, பொன் அக்கினியினால் சோதிக்கப்படுவது போல பொன் எதை குறிக்கிறது என்று சொன்னால் பரிசுத்தத்தையும் விசுவாசத்தையும் குறிக்கிறது. நம்முடைய விசுவாசத்தையும் பொண்ணையும் பரிசுத்தையும் தான். நம்ம பரிசுத்தமா இந்த பூமியில வாழணும். அதே போல நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். யோசேப்பை போல பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். பிரியமான தேவச்சனமே, நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கையில ரெண்டையும் பத்திரமா நம்ம காத்துக்கொள்ளணும். அதுதான்
பொண்ணை குறிக்கிறது. அதே போல எதுக்குன்னா அதிக விலையேறப்பட்டதா இருக்கு. எதை பார்க்கலாம்? இந்த பூமியில வச்சிருக்காங்க பாத்தியா, பொண்ணு நிறைய நகை போட்டிருந்தா அவங்களுக்கு கிடைக்கிற மதிப்பு மரியாதையே வேற. நிறைய நகை போட்டிருந்தா வாங்க வாங்க வந்து பந்தியில முந்தி உட்காருங்கன்னு சொல்லுவாங்க, சபையில முந்தி உட்காருங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா ஒண்ணுமே போடாதவங்களை பார்த்தா அவ்வளவா கவனிக்க மாட்டாங்க. ஆனா அந்த பொண்ணை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிறது எதுன்னு சொன்னா உங்கள் விசுவாசம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீ நிறைய நகை வச்சிருக்கியா, நிறைய சொத்து வச்சிருக்கியா, நிறைய பணம் வச்சிருக்கியா, அப்பதான் பரலோகம் போவான். அங்க அதெல்லாம் கிடையாது. விசுவாசம் இருக்கா, பரிசுத்தம் இருக்குதா, நீதி இருக்குதா, உண்மை இருக்குதா, நீ உண்மையாக தான் ஜீவித்தாயா அப்படின்னு அந்த இதை பார்த்துதான் அந்த இடத்துல நம்ம உள்ள போக முடியும். நமக்கு அதுதான் வேணுமே தவிர அழிந்து போகிற பூமியில நமக்கு எதுவும் வேண்டாம் பிரியமான தேவச்சனமே. ஆனா இந்த உலகத்துல வாழ்வதற்காக என்னமோ நமக்கு தேவை என்பது ஆண்டவர் அறிந்து அதை அழகாய் கொடுப்பார். ஆனா அதற்கு மிஞ்சி நம்ம போக வேண்டாம். ஆனா இந்த வஸ்திரம் நமக்கு வேணும் அல்லவா? விசுவாசம் வேணும். நமக்கு விசுவாசம் இருந்தாதான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். ஒருவேளை நகை இருந்தாலும் இல்லைனாலும் இந்த பூமியில வாழ்ந்து முடிச்சிடலாம். ஆனா பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னா நமக்கு பரிசுத்தம் வேணும், விசுவாசம் வேணும், உண்மை வேணும், நீதி வேணும், கீழ்ப்படிதல் வேணும். தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் பிரியமான தேவஜனம். அப்படி வாழ்ந்தால்தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். அங்க நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போனா தேவ தூதரங்க எக்கால சத்தம் என்ன, தேவன் எழுந்து நின்று நம்மளை வரவேற்பார். ஹல்லேலூயா. இதுதானே நமக்கு வேணும். இந்த அழிந்து போகிற உலகத்துல நமக்கு இதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் கிடைக்கவும் கிடைக்காது. இங்க நம்ம வாழ்கிற வாழ்க்கையில கிடைக்காது. ஆனா பரலோக ராஜ்யத்துல இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்று தேவன் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். முடிந்தால் இது முடித்துட்டு நான் அடுத்த டைம் நான் சொல்லும் பொழுது உங்களுக்கு எப்படி இயேசு கிறிஸ்து எப்படி வரப்போகிறார், எந்த இடத்துல நிற்க போகிறார் அப்படின்ற நம்ம தியானிப்போம். ஆனா இந்த விசுவாசம் நமக்கு கண்டிப்பா வேணும். விசுவாசம் சோதிக்கப்படணும். நம்ம விசுவாசம் சோதிக்கப்பட்டுச்சாலும் பாருங்க, ஐயோ இன்னைக்கு போராட்டம் வந்தாலே, பாடுகள் வந்தாலே நம்ம சோர்ந்து போயிடுறோம். ஐயோ நம்மளால தாங்க முடியலன்னு சொல்லி இல்லை, நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுதுன்னு புரிஞ்சுக்கோங்க. ஆபிரகாம் தன்னுடைய மகனை சோதிக்க ஒப்பு கொடுத்தார். அதே போல சோதித்தார். சோதித்த பின் யோபுவோ சோதித்த பின் பொன்னாக விளங்கினார் என்று நம்மளால பார்க்க முடியும். அடுத்ததாக நம்ம வாசிப்போம். யோபு 23ஆம் அதிகாரம் 10வது வார்த்தை. அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். ஆம் பிரியமான தேவ ஜனமே, இந்த இடத்துல யோபு சொல்றார், அவர் என்னை எப்படினாலும் சோதிக்கட்டும், நான் பொன்னாக விளங்குவேன் அப்படின்னு. அந்த அளவுக்கு ஆண்டவர் மேல ஒரு நம்பிக்கை, ஆண்டவர் மேல ஒரு விசுவாசம், ஆண்டவரே அவர் சார்ந்து வாழ்கிறது பாருங்க. அவர் எப்படி நான் சோதிக்கிட்டோம், இருக்கிறது எல்லாம் போயிடுச்சு, சரீரம் முழுவதும் கொப்பலும், மனைவியும் தூஷிச்சுட்டா. அடுத்து இன்னும் யாரு இருக்காங்க, நண்பர்கள் வந்தவர்களும் என்ன பண்றாங்க, தூஷித்து, ஏப்பா நீ என்ன தப்பு செஞ்சிருப்பா, அதனாலதான்ப்பா உனக்கு இப்படியாப்பட்ட தண்டனை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நண்பர்களும் இவரை தூசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாரும் தூசித்தோம். நானும் ஆண்டவர் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும்பா அப்படின்னு சொல்லி அவர் எப்படினாலும் என்ன சோதிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி தன்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறார். பிரியமான தேவச்சன்மே, இந்த மாதிரி பல பாடுகள், இதே மாதிரி பாடுகள் நமக்கு வரும்னு சொல்ல முடியாது. நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சம் பாடுகள் வரும், சோதனைகள் வரும், கஷ்டங்கள் வரும், கண்ணீர்கள் வரும். அந்த நேரத்துல நம்ம விசுவாசத்தை இழந்து போகாமல் காத்துக்கணும். அப்பா இந்த விசுவாச பரீட்சையில நான் ஜெயிக்கணும்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம அப்பா கிட்ட கேட்கணும். பிரியமான தேவச்சன்மை, கேட்கும் போதுதான் அப்பா நம்ம கூடவே இருந்து நம்மளை வழி நடத்துவார், பாதுகாத்து கொள்வார், நம்ம விழுந்து விடாதபடிக்கு அப்படி தாங்கி ஒவ்வொரு நாளும் அவர் நடத்துவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம், இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். இந்த இடத்துல யோவான் எழுதுறார் பாருங்க, என்ன அருமையா எழுதுற பாருங்க. அவருடைய விசுவாசத்தை பாருங்க. அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாவோம் என்று நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். ஏன்னா அதனாலதான் அந்த யோவான் அழகா வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதும்படி பாக்கியம் கிடைச்சது அவருக்கு. இந்த சீஷர்களை காட்டிலும், மற்ற சீஷர்களை காட்டிலும் ஒரு பரலோக தரிசனம், தேவன் மேல அவ்வளவு ஒரு விசுவாசமா அவர் இருந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த ஒரு வார்த்தையிலே நம்மளால் அவரை பார்க்க முடிகிறது. ஏன்னா தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இப்பொழுது நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. நம்ம எப்படி மாறப்போகிறோம், எப்படி இருக்க போகிறோம் இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அதனால ஆண்டவர் யோவானை ரொம்ப நேசிச்சிருக்கிறாரு. வெளிப்படுத்தின விசேஷத்து நிறைய பாக்கியம். யோவான் உயிரோடு இருக்கும் பொழுதே பரலோக ராஜ்யத்துக்கு போனது வந்தது, அங்க இருக்கிற தரிசனங்களை எல்லாம் பார்த்து அழகா எழுதப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் யோவான் மூலமா எழுதியிருந்தாலும் ஆவியானவர் அநேக இடத்துல காது உள்ளவன் கேட்க கடவான், என்னை கண் திறக்கப்படுவதுன்னு சொல்லி எழுதியிருக்கு. அநேக வார்த்தைகள் நம்மளால பார்க்க முடியும். அதனால உள்ளத்துக்குள்ள இருந்து ஆணித்தரமா அவரை விசுவாசித்தார் இந்த யோவான். இன்றைக்கு நாம எப்படி இருக்கு, நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்கு? அப்பா வருவார், என்னையும் கூட்டிட்டு போவார், என் குடும்பத்தை கூட்டிட்டு போவார், என் பிள்ளைகளோட நாங்க பரலோக ராஜ்யத்துக்கு போவோம், நாங்க ஆயத்தமா இருக்கிறோம். அப்படி சொல்ல முடியுமா? கொஞ்சம் விசுவாசம், கொஞ்சம் உபதிரம், கொஞ்சம் பாடு வந்ததே, அதனால தாங்க முடியலப்பா, இந்த பாடு எனக்கு வேண்டாம், பண்ண விட்டு விலகி கூட பார்க்கிறோம். அப்படி இல்லாமல் நம்முடைய இருதயத்தை பார்க்கிற தேவன் நம்மளுடைய இருதயத்தை பார்க்கிறார். அவர் நம்முடைய முகத்தை பார்க்கிறவர், உள்ளத்தை பார்க்கிற தேவன். நம்முடைய விசுவாசம் நம்ம சோர்ந்து போனால் அவருடைய பாதத்திலே விழுந்து விடுவோமே. மற்றவங்க காலில் போய் விழுறதை காட்டில் அவருடைய பாதத்திலே விழுந்து, அப்பா என்னால தாங்க முடியலப்பா, கொஞ்சம் பலனை கொடுங்கப்பா, அப்பா இந்த வழியில இருந்து எனக்கு வழிகாட்டுங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம அவருடைய பாதத்தை இறுக பிடித்துக் கொள்ளும்போது நிச்சயமாக நம்மளை வழிகாட்டி நடத்துவார். ஏன்னா சீஷர்களுக்கு அநேக உபதிர பாடுகள், அவர்கள் நிம்மதியா சாப்பிட்டு தூங்கி இருக்க கூட மாட்டாங்க. ஓடுறாங்க, அங்கங்க சிதறி 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 ஓடுகிறார்கள். ஓடுகிற இடமெல்லாம் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள். ஏன்னா அவளுக்குள்ள இருக்கிற ஆவி அப்படியாப்பட்ட ஆவி, பற்றி எரிந்து கொண்டு இருக்கிற ஆவி. விசுவாசத்தை எப்படியாவது பிரசங்கிக்கணும், அவருடைய வார்த்தையை சொல்லிக் கொண்டே இருக்கணும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவோடு அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை அப்படி, அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்று அவளுக்குள்ள ஒரு ஆவி உந்துதல் இருந்தது. பிரியமான தேவச்சன், அது போலதான் இன்றைக்கு நமக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்தை சீர்படுத்த வேண்டும், நம்மளுடைய பிள்ளைகளை சீர்படுத்த வேண்டும், நம்ம புருஷனை சீர்படுத்த வேண்டும், நம்ம மனைவியை சீர்படுத்த வேண்டும். சீர்படுத்தி சரியான பாதையில் நாம் போய்கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அப்பா வரும்பொழுது கரமசைத்தால் நம்ம அவரோடு கூட போக முடியும். அதிலே 1 யோவான் 3ஆம் அதிகாரத்துல 3வது வார்த்தையை வாசிப்போம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தம் உள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். ஹல்லேலூயா. அவர் மேல் அவர் வருவார், என்னை கூட்டிட்டு போவார்ன்ற நம்பிக்கை இருக்கு பார்த்தீங்களா? நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளும். வசனத்தை கொண்டு கொண்டு அவர் சுத்தமா இருக்கிறார். என் தகப்பன், என் பரம தகப்பன் என்னை கூட்டிட்டு போகிறதுக்கு வரப்போகிறவர், அவர் சுத்தமா இருக்கிறார், அவர் பரிசுத்தமா இருக்கிறார், அவர் உண்மையா இருக்கிறார், நீதியா இருக்கிறார். அப்படி நானும் அப்படிதான்ப்பா இருக்கணும், நானும் உண்மையா தான் இருக்கணும், நானும் பரிசுத்தமா தான் இருக்கணும், நானும் நீதி செய்கிறவளா தான் இருக்கணும் அப்படின்னு கிரியை, உண்மை, நீதி இப்படி எல்லாவற்றிலும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல ஒரே லைன்ல யோவான் எழுதிட்டார். அவர் சுத்தமா இருக்கிறார், அவருடைய கை சுத்தமா இருக்குது, அவருடைய இருதயம் சுத்தமா இருக்குது. அது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுவான். கிறிஸ்துக்குள்ள வாழணும்னு நினைக்கிறவங்க, உண்மையாகவே பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்க எப்படி இருப்பாங்க சொன்னா, அவர் சுத்தமா இருக்கிறார், நானும் சுத்தமா இருக்கேன், நானும் பரிசுத்தமா இருக்கேன், நானும் உண்மையா இருக்கிறோம் வாழணும். அதே சமயத்துல விசுவாசத்தை எப்பொழுதும் விட்டுவிடவே கூடாது. நம்முடைய விசுவாசத்துக்கு கர்த்தர் நம்ம கூட இருப்பார். அதே போல பிரியமான தேவஜனமே, ஆபிரகாமுடைய விசுவாசம், யோபுடைய விசுவாசம், சாத்ராக் மேஷாக் அவருடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டது போல நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படணும். விசுவாசம் சோதிக்கப்பட்டே ஆகணும். நடுவானத்துல சோதிக்கப்படுறதுன்னு வசனம் இருக்குது, 2 கொரிந்தியரை நம்ம படிப்போம். ஆனா இப்பொழுது பாருங்க பிரியமான தேவஜனமே, நம்ம வாழ்கிற வாழ்க்கையிலே நமக்கு சோதனைகள் வரும், பாடுகள் வரும். அந்த பாடுகளை நம்ம சகிக்கணும். சாத்ராக் மேஷாக்கு எடுத்துக்கோங்க, அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்க பாட்டுக்கிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு சோதனை வரலையா? தானியேல் எடுத்துக்கோங்க, அவர் பாட்டுக்கிட்டு 3 வேளையும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தார், அவருக்கு ஒரு சோதனை வரலையா? ஆபிரகாமை எடுத்துக்கோங்க, ஆபிரகாம் அவர் உண்டு இருந்தார், இன்னும் ஒரே ஒரு பேர், அவருக்கு குழந்தை இல்லை, அதை தான் அவர்கிட்ட போய் கேட்டாரு, அவருக்கு அதன் மூலமா ஒரு சோதனை வருகிறது. யோபு எடுத்துக்கோங்க, யோபு எல்லா விதத்திலையும் ஆண்டவரே சர்டிபிகேட் கொடுக்குற அளவுக்கு உண்மை உத்தமான மனுஷனா வாழ்ந்தார். பிசாசான சும்மா இருந்தானா சோதிச்சு பார்க்கலாம். அப்படித்தான் பிரியமான தேவச்சன், நம்ம உண்மையாய் வாழ்ந்து கொண்டு நேர்மையாய் பரிசுத்தமாய் போனாலும் நமக்கு பாடுகள் வரும், உபத்திரங்கள் வரும் என்பதை எடுத்துக்காட்டுத்தான் இந்த பைபிளை எழுதி நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த நேரத்துல நம்ம சோர்ந்து போகணும்.
விசுவாசத்தை தளர்ந்து போகாமல் இன்னும் உறுதியாய் நம்ம முன்னேறி செல்ல கொஞ்ச நாள் உபதிரவம். 10 நாள் நீங்கள் சோதிக்கப்படுகின்ற அந்த 10 நாள் 10 மாதமோ 10 வருஷமோ நமக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் ஒருத்தருக்கு தான் தெரியும். அதனால அந்த 10 நாள் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி வெளிப்படுத்துற விசேஷம் நம்மளால படிக்க முடியும். ஆனா அந்த உபதிரத்துல நம்ம தாண்டணும். அதே உபதிரத்துல நான் வச்சுக்கூட தாண்டி தான் நம்மளை சீர்படுத்தி ஒரு பாத்திரத்தை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த பாத்திரம் ஒவ்வொரு ஸ்பாட்ஸா சரி பண்ணி கொண்டு வந்துதான் அது முழுசான ஒரு பாத்திரமா உருவாகும். அது போலத்தான் நம்மையும் இன்றைக்கு ஆண்டவர் சரியாக கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை பயன்படுத்தி அழகாய் நம்மளை கொண்டு செல்வார். ஒரு பாத்திரமாய் உருவாக்குவார். அவருடைய மகிமைக்கு ஏற்ற பாத்திரமாய் நம்மை உருவாக்குவார் என்று நம்மால் பார்க்க முடியும். எலியா, எலிஷா, யோவான் ஸ்நானகன், சீஷர்கள், பவுல் இவெல்லாம் பார்த்தோம்னா அவர் தனக்கென்று எதுவுமே எடுத்து வைக்க, தனக்காக அவர் வாழவில்லை, தேவனுக்கென்று வைராகியமாக வாழ்ந்தது நம்மால் பார்த்துவோம். இப்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வேதத்தின்படி அவரை கீழானவர்களை தேடவில்லை, மேலானவர்களை தேடுகிறார் என்று நம்மால் பார்க்க முடியும். யோவான் ஸ்நானகரெல்லாம் ஆண்டவருக்காகவே வைராகியமாக, ஆண்டவருக்காகவே படைக்கப்பட்ட தெய்வ மனுஷன் யோவான் ஸ்நானகர். பார்த்தீங்கன்னா வழியை ஆயத்தப்படுத்துவதற்காகவே சகாரியா எலிசபெத்துக்கு பிறந்த பிள்ளையா இருக்கிறாங்க. பிரியமான தேவச்சனம், இப்படி விசுவாசம் சோதிக்கப்படுறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். நம்முடைய விசுவாசமும் சோதிக்கப்பட வேண்டும். இந்த விசுவாசம் சோதிக்கப்படணும்னு சொன்னா நம்ம என்ன பண்ண முடியாது, பரிசுத்தமாக்க முடியாது. அந்த பொற்சரிகை நமக்கு கிடைக்காது. பொற்சரிகை நமக்கு வேணும். பொன் என்பது எதை குறிக்குதுன்னா அது பரிசுத்தையும் விசுவாசத்தையும் குறிக்கிறது. எத்தனை சோதனை வந்தாலும் பரிசுத்தையும் விசுவாசத்தையும் காத்து கொண்டார், அதுவே பொற்சரிகையாக மாறுது. இந்த விசுவாசம் நம்மளை சோதிக்க நீ பொன்னாய் விளங்குவாய் என்று வசனம் இருக்கிறது. எந்த அளவுக்கு உடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறதோ அந்த அளவுக்கு நீ பொன்னாய் விளங்கும். ஏன்னா பொண்ணை புடமிட அது இன்னும் நல்ல அழகா பளிச்சின்னு மாறுங்களா, இன்னும் சுத்தமான தங்கமாய் மாறுமா. அது போலதான் நம்ம புடமிட சுத்த தங்கமாய் மாறுவோம். அதாவது பொன்னாய் மாறுவோம். பொன் எதை குறிக்கும்? விசுவாசத்தை குறிக்கும், பரிசுத்தத்தை குறிக்கும். பிரியமான தேவஜனமே, சொல்றதுக்கு நல்லா இருக்குங்க, ஆனா நடைமுறை வாழ்க்கையில ரொம்ப கஷ்டம். கஷ்டம்தான். நாங்கள் அந்த பாடுகளை கடந்துதான் வந்திருக்கிறோம். வேணும் இல்லையா, நமக்கு வஸ்திரம் வேணும் இல்லையா, பொற்சரிகை வேணும் இல்லையா, அதனால பாடுகள் வந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபு கற்றுக்கொள்ளுங்க, என்ன நன்மை அனுபவித்த நாம் தீமையை அனுபவிக்க வேண்டாமா? சந்தோஷமா வாழ்ந்துடும். உபதிரம் வந்துச்சா ஸ்தோத்திரம், வாங்க உபதிரத்தை வாங்கன்னு சொல்லி கூப்பிடுங்க. பாடுகள் யாருமே நிச்சயமா கூப்பிட மாட்டாங்க பிரியமான தேவச்சனமே. ஆனால் அந்த உபதிரம் வரும்போதுப்பா, நீங்க எங்க கூட இருங்கப்பா, அந்த உபதிரத்தையும் இந்த பாடியும் சகிக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி நம்ம அப்பா கிட்ட கேட்டுதான் தேவ பலனை பெற்றுக்கிறோம். மத்திய 22ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வரை நீங்க வாசித்து பாருங்க நிதானமாக. அதிலிருந்து தான் நம்ம ஒவ்வொரு வஸ்திரத்தை நம்ம எடுத்து இப்ப பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். அப்பா, நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல தகப்பனே, ஸ்தோத்திரப்பா, எவ்வளவு நல்லவராய் இருக்கிறீர்கள். நாங்கள் பலவீனப்படும் பொழுதெல்லாம் எங்களுக்கு பலனா இருக்கிறீங்க அப்பா. நாங்கள் தள்ளப்படும் போதெல்லாம் எங்களுக்கு உதவி செய்கிறவரா இருக்கிறீங்க அப்பா. உமக்கு ஸ்தோத்திரப்பா. எங்கள் விசுவாசம் சோதிக்கப்படணும்ப்பா. சோதிக்கப்படும் போது நீங்க எங்க கூடவே இருங்கப்பா, எங்களை கைவிட்டுடாதீங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஆமாண்டவரே, கொடுக்கப்பட்ட இந்த 8 வஸ்திரங்களும் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. விசேஷமா எங்களுக்கு இந்த 6வது வஸ்திரமும் வேணும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. பொற்சரிகை எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. ஏன்னா இந்த பொற்சரிகை தான் பரிசுத்தத்தையும் விசுவாசத்தையும் குறிக்குது ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரப்பா தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரப்பா. பிள்ளைகளுக்கு இந்த வஸ்திரம் ஒவ்வொன்றும் புரியும்படி ஆவியானவர் தாமே அவளுக்கு உதவி செய்வாராக. கர்த்தாவே, நீங்க பொறுப்பெடுத்துக் கொண்டு பலப்படுத்தி பாதுகாத்து கொண்டு வழி நடத்துங்க. ஒவ்வொரு 1வது வஸ்திரத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொண்டு வரும் பொழுது இந்த 6வது வஸ்திரம் நம்ம பெற்றுக்கொள்வது நமக்கு இலகுவா இருக்கும். ஹல்லேலூயா. அதனால 1வதுல இருந்து படித்து பார்த்து தேவ பிள்ளைகள் பலப்பட நீங்க உதவி செய்வீராக. கர்த்தாவே, உங்களுடைய வல்லமையுள்ள கரத்தை கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எனக்காக, என் குடும்பத்துக்காக ஜெபிங்கன்னு கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனதார நாங்கள் ஆசீர்வாதம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாடுகள் நீங்கி சுகமாய் இருப்பார்களாக, அவர்கள் வாழ்க்கை சுகித்து இருப்பதாக ஆண்டவரே. உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் குளிர்க்கும் என்று சொல்றது போல ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. பாடுகள் மத்தியில, கஷ்டத்தின் கண்ணீரின் வேதனையின் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா ஸ்தோத்திரப்பா, அவருடைய சுக வாழ்வு, இந்த துக்கம், இந்த பாடுகள் முடிந்து அவர் சுகித்திருப்பார்களாக, சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள்